எங்கள் வீட்டு வரமகாலட்சுமி பூஜை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். எப்பயுமே வந்து ஃப்ரைடே தான் நான் வந்து அம்மனை அழைப்பேன். 4 வருஷமாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு தோரண் கட்டிட்டு வெளியில் வந்து மாக்கோலம் தான் போடுவேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் நான் மாக்கோலம் தான் போடுவேன். கோலமாவில் போட மாட்டேன். மாக்கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்லேயே மாக்கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் கல்யாணம் அப்போ வந்து என் மாமியார் வந்து வெள்ளி தட்டு, வெள்ளி செம்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. வெள்ளி பாத்திரம் எப்பயுமே அதில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். தட்டில் வந்து பச்சரிசி போட்டு மேலே செம்பு வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய், மஞ்சள், குங்குமம், பன்னீர், ஒரு லெமன் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து மஞ்சள் பூசி எனக்கு பிடிச்ச டிசைன் மாதிரி வந்து நான் ஸ்டென்சில் வச்சு வரைஞ்சிப்பேன். பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதில் அப்படி பேப்பர் வச்சுட்டு குங்குமம் வச்சு அப்படியே அச்சு படிஞ்சிரும். அது மாதிரி தான் வச்சுட்டு எனக்கு முல்லைப்பூனா ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டேஸாக. அதனால முல்லைப்பூவே வாங்கிட்டு அம்மனுக்கு சாத்திட்டேன். சாத்தி முடிச்சுட்டு என் பசங்களுடைய ஜுவல் இருந்துச்சு. செயினு, வளையல் 2 பையனுடைய காப்பு எடுத்து அம்மனுக்கு வச்சு தலையில் வச்சுட்டு கழுத்தில் வந்து செயின் போட்டு விட்டுட்டு வெளியில் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்துகிட்டு வந்து அழைச்சாரு. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் சாமிக்குலாம் மாலை போட்டுட்டு இந்த விநாயகர் வந்து என் மாமியார் கல்யாணம் அப்போ வாங்கினது. ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு. சூப்பராக இருப்பார் பார்க்குறதுக்கு. வீடியோவில் எப்படி தெரிகிறாருன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருப்பார். பிள்ளையார்பட்டி விநாயகர். எங்கள் மாமியார் ஊர் வந்து தேவக்கோட்டை தான். அதனால் செட்டியார் வீட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் வெள்ளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது முன்னாடியே எனக்கு கொடுத்ததுனால நான் எல்லாமே வெள்ளியிலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மனுக்கு வந்து வளையல் வச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை என்னுடைய சாரி புதுசாக எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் என் பசங்களுது. அப்புறம் ரீசெண்டாக என் பசங்களுக்கு வந்து வெள்ளியில் வாங்கின பொருள் வச்சுட்டு கொஞ்சமாக காசு மட்டும் வச்சுட்டு என்னால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நான் இன்றைக்கே வந்து அம்பாலையும் வந்து நைட்டு எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வந்து 3 டேஸ் வச்சு கும்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு டைமும் இல்லை ஃபஸ்ட்டு.